Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் என்னுடைய டெய்லி எசென்ஷியல்ஸ் இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சுக்க போறேன். பாத் கேர் எசென்ஷியல்ஸ், பாடி கேர் எசென்ஷியல்ஸ், ஹேர் கேர் எசென்ஷியல்ஸ், ஃபேஸ் கேர் எசென்ஷியல்ஸ், ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் அண்ட் டெய்லி மேக்கப்ல என்னெல்லாம் நான் இன்னைக்கு வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்கேன், அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஆல்சோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை unequal braids. I am an expert at making rubbish mocka hairstyles. Okay, let's go. பாடி கேர், பாடி வாஷ் கேர்ல இன்னைக்கு 2 ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன். பாடி வாஷ்க்கு நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கோட வாசனை என்னுடைய ஃபேவரட். நல்ல ஒரு கொர்மான் வாசனை, லிட்ரலாக ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராபெரி விப்ட் க்ரீம் போட்ட ஒரு பிரெட் வாசனை வந்துட்டு இது கொடுக்கும். இதோடைய பாடி லோஷன் அண்ட் பர்ஃப்யூம்ல இருக்கக்கூடிய வாசனை பாடி வாஷ்ல அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வரது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக் பாடி வாஷ் வச்சிருந்தேன். அது ஒரு மாதிரி கெட்டு போன கேக் வாசனை வந்தது. நான் நினைச்சேன் சரி ஓகே இது டுவர்ட்ஸ் தி எக்ஸ்பைரி டைம், அதனால அந்த மாதிரி இருக்கும் போல அப்படின்ட்டு. ஸோ ஐ பாட் another one. அதுவும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு எக்ஸ்பைரி இருக்கு, கிட்டத்தட்ட 1 இயர்க்கு இருக்கு. ஆனா இட்ஸ் ஸ்டார்டிங் டு ஸ்மெல் வியர்ட். அது தெரியல, ஒருவேளை ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கோட பாடி வாஷ் வாசனையே எப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஐ ஹாவ் டு யூஸ் இட் அப் அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதை போட்டுட்டு இது மேல நான் ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கோட பாடி லோஷன் அண்ட் பர்ஃப்யூம் போட்டேன்னா ஐ ஸ்மெல் கிரேட். ஆனா ஜஸ்ட் பாடி வாஷ்க்கு இது இருக்கே, இப்போ நான் முடிக்கணுமே அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாட் வெரி மச் என்ஜாயிங் த ஸ்மெல் பிகாஸ் லைட்டா அது ஒரு மாதிரி ஆஃபா இருக்க மாதிரி இருக்கு. பட் பாடியை நரிஷ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இதுல 2-3 வேரியன்ட் மட்டும் தான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்கின் ட்ரைங்கா இருந்துச்சு. பட் இது இட்ஸ் நாட் டூயிங் தட். ஐ ரியலி லைக் தட். அடுத்தது பாடி ஸ்க்ரப். ஐம் நாட் கோயிங் டு ஷோ டவ் கைஸ். ஸோ ரீசெண்டாக என்னுடைய ஒரு ஹாலில் கூட நான் காமிச்சிருந்தேன். கெமிஸ்ட் அட் பிளேயோட நேச்சுரல் AHAs காஃபி அண்ட் ப்ரௌன் சுகர் இருக்கக்கூடிய எக்ஸ்போலியேட்டிங் பாடி ஸ்க்ரப். ஸோ பேசிக்கலாக இது டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின்னை ஸ்மூதாக போகுது அப்படின்றது இது எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. இட்ஸ் நாட் லைக் வெரி வெரி கன்வீனியன்ட் டு யூஸ் பிகாஸ் எனக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய பாடி ஸ்க்ரப்ஸ் அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. இது பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது. இந்த எம்கெஃபினோட காஃபி ஸ்க்ரப் இருக்குல்ல அந்த மாதிரி. ஆனால் டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா எம்கெஃபின் அளவுக்கு இது ஹார்ட் கிடையாது, ஹார்ஷ் கிடையாது நான் சொல்லுவேன். இது அதை விட சாஃப்டா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அண்ட் கொஞ்சம் இட்ஸ் இனஃப், கோஸ் அ லாங் வே. ஸ்கின்ல செம்ம ஸ்மூத்தா இருக்கு, சாஃப்டா இருக்கு, ஸ்கின் செம்ம சாஃப்டா ஆகுது. அந்த ஸ்க்ரப்பிங் ஆக்டிவிட்டியுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா, லைக் ஓகே ஒழுங்கா நம்ம இன்னைக்கு ஸ்க்ரப் பண்ணிருக்கோம் அப்படின்ற எஃபெக்ட் கொடுக்குது. டவ் கொடுக்குற அந்த எஃபெக்ட் கொடுக்குது. பட் ஐ திங்க் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் த க்ரீம் வெர்ஷன் அந்த ஸ்க்ரப்ஸ்ல. ஸோ இந்த பவுடர் வேரியன்ட் அந்த அளவு என்னுடைய ஃபேவரட் கிடையாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை. இதே ஒரு க்ரீம் லோஷன்ல கொடுத்தாங்கன்னா ஐ பி சோ ஹாப்பி. லெட்ஸ் மூவ் ஆன் வித் ஸ்கின் கேர். ஃபேஸ் வாஷ்க்கு நான் எபிசாஃப்டோட கிளென்சிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. நேற்று நைட்டு தான் என்னுடைய ஃபேஸ்க்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வேலை நான் செஞ்சேன். ஸோ அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்றதுனால ஐ யூஸ் திஸ் ஃபேஸ் வாஷ். அது வைட்டமின் சிக்கு நான் மாமாத்தோட வைட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுல வைட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்கு. 50 மடங்கு உங்களுக்கு வைட்டமின் சியோட பெனிஃபிட் இது கொடுக்க போகுது அப்படின்றாங்க. வைட்டமின் சி இன் ஜென்ரல் எனக்கு அந்த நல்ல ஒரு ரேடியன்ட் ஸ்கின், ஈவன் டோன் ஸ்கின் எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ வைட்டமின் சி கன்சிஸ்டண்டா வாரத்துல அட்லீஸ்ட் 5 நாள் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் நான். வேற ஏதாவது ப்ராடக்ட் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அது போகும் மீதி நாட்களுக்கு. பட் வைட்டமின் சி இஸ் அ ஸ்டேபிள் என்னுடைய மார்னிங் டைம் ஸ்கின் கேர்ல. அடுத்து ஃபார் மாய்ஸ்சரைசர் மாமாத்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். லிட்ரலா செம்ம லைட்டா இருக்கும் ஸ்கின்ல, போட்டதுமே செம்ம ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், ஜெல் மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இது ட்ரை ஸ்கின் ஆளுங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்குமே இது நல்லா இருக்கும். ஸோ இதோட ஃபேஸ் வாஷும் என்னோட ஆப்சல்யூட் ஃபேவரட். இன்ஸ்டன்டா முகத்துல பல்பு போட்ட மாதிரி எரியும். எப்போ எரியும் ஆசின் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எப்போ நான் அந்த ஃபேஸ் வாஷ் போட்டாலுமே ஒரு மாதிரி ஒரு பிங்கி க்ளோ என் ஸ்கின்ல எடுத்துட்டு வரும். அதுல சாயம்லாம் கூட இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷன் அப் லுக் அது ஈஸியாக கொடுக்கும் அந்த ஃபேஸ் வாஷ். நான் உங்களுக்கு வேற வீடியோவில் நான் காமிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேஸ் வாஷுமே. அடுத்து சன்ஸ்கிரீன் போய்க்கலாம். சன்ஸ்கிரீனுக்கு ஐ வில் யூஸ் டாக்டர் ஷெட்ஸோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். நான் வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் யூசிங் அ டாலப் ஆஃப் த சன்ஸ்கிரீன். ஸோ ஜஸ்ட் இந்த அளவு இது போதும். நீங்க வெளில போறீங்கன்னா அந்த 2 ஃபிங்கர் ரூல்லாம் பண்ணுங்க. ஒண்ணுமே போடாம இருக்கிறதுக்கு
கொஞ்சோண்டு சன்ஸ்க்ரீன் இஸ் குட். ஆல்சோ இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு 50% ஒர்க் டே 50% ரெஸ்ட் டே தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் இட்ஸ் டைம் ஆஃப் த மந்த் அண்ட் ஐம் புஷிங் மை செல்ஃப். கொஞ்சம் பாடி வந்து மொத்தமாக வந்து வீக் மோடுக்கு போகிறதுக்குள்ள ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் அண்ட் கெட்டிங் திஸ் வீடியோ டன் ஃபார் யூ கைஸ் டுடே. ஸோ I feel so unproductive, before my periods. உங்க யாருக்காவது அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்க. அண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் I'll get all the ideas back. கடகடன்னு செய்யறதுக்கு வந்துட்டு மைண்ட் செட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் உடம்புல எனர்ஜி சுத்தமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் 2 days கொஞ்சம் மேலே தான் இருக்கும். I'll be back with a bang. ஓகே, ஃபெஸ்டிவ் கான்டென்ட்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னுடைய தீபாவளி பர்ச்சேசஸ்லாம் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் வாரத்தில் வரும். ஸோ நானும் வந்து ரெடி ஆகிடுவேன் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறதுக்கு. ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஆக்சுவலாக. அதுக்கே ஏன் எப்படி போச்சுன்னு தெரியல. எனிவேஸ், லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் அவர் ஃபேஸ். நான் வந்துட்டு இன்னைக்கு என்னோட ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வேறு எதுவும் என் முகத்துக்கு பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் டு கீப் மை செல்ஃப் லுக்கிங் ஃப்ரெஷ் அண்ட் கொஞ்சம் லைவ்லியாக. நான் இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் மூஞ்சி அன்னைக்கு பார்த்தாலே நான் ரொம்ப பரிதாபமாக இருக்க மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனர்ஜெட்டிக்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ப்ரெசன்டபிளாகவும் அப்லிஃப்டடாகவும் தெரியறதுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமோ, ப்ளீஸ் டூ தட். ஓகே, யாருக்காகவும் எதுக்காகவும் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆல்சோ ரீசெண்டாக என்னுடைய ஒரு லிப்ஸ்டிக் ஷேக்கை வந்துட்டு நான் டீக்ளட்டர் பண்ணேன். அப்போ வந்துட்டு சில ஜெம்ஸ்லாம் நான் வந்து எடுத்து சரி திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். அதில் இது வந்துட்டு ஒன்று. இது ப்ளூ ஹெவனோட ஹைப்பர் ஸ்டே வெயிட்லெஸ் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் டீப் கிரான்பெரி. நல்லா இருக்கு. இதை லைன் மட்டும் பண்ணி போகிறோம். ஸோ இன்னும் நான் எதுவும் சாப்பிடல, டீ கூட குடிக்கல அப்படின்றதுனால ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு லைன் அண்ட் பிளெண்ட் திஸ் வித் மை ஃபிங்கர்ஸ். அப்புறம் உள்ள வந்துட்டு ஒரு டிண்ட் போட்டுக்க போறேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிண்ட். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் டிண்ட் பிடிக்கும், அது அப்படியே இருக்கணும் அப்படின்னா ட்ரை திஸ். இது ஆக்சுவலா ரெனேயோட PH Madness blush. ஓகேவா? ஆனால் எனக்கு இதை வந்து பிளஷ்ஷாக போடுறதுக்கு மனசு இல்லை. இது ஒரு க்ரீம் பிளஷ். ஸோ ஐ யூஸ் திஸ் ஆஸ் மை லிப் டிண்ட். அண்ட் இதனுடைய சாயம், ஓ மை காட் யூ கைஸ், இங்க பாருங்க. இது லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் போட்டதுனால, பட் ட்ரஸ்ட் மீ திஸ் இஸ் அமேசிங். இந்த விரல்ல நான் சாயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். லுக் அட் த கலர் சேஞ்ச். ஐ லவ் திஸ் டிண்ட். ஸோ இதை வந்து எடுத்து இப்படி வாயில போட்டுப்போம். திஸ் வில் டூ த ஜாப். ஓகே, டக்குன்னு எப்படி என் முகத்தை வந்துட்டு அடைய பளிச்சுன்னு ஆக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த லிப்ஸ்ல கலர் எடுத்துட்டு வர்றது. So what I am going to do now is I'm going to change and என்னோடைய hair care நான் காமிச்சிடுறேன். Okay, I just changed to a normal t-shirt and pant for the day considering my condition. So என்னோடைய hair நான் sort பண்ணி முடிச்சிட போறேன். So hairக்கு வந்துட்டு நேத்து தான் நான் hair wash பண்ணியிருந்தேன். So அப்பா கொண்ட போட்டாலே தலை வலிக்குது, மண்டை வலிக்குது. So this is the hair situation. இட்ஸ் டூயிங் குட். நான் வந்து ஹீட் கொடுக்காம வச்சிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹேர் நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டேமேஜ் கம்மி பண்ணுறதுக்கு அண்ட் முடிய ஹெல்த்தியாக வளர்க்கறதுக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஹீட் பண்ணாமலே இந்த அளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணேன்னா அது அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் கோயிங் டு டூ தட். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவா, ஆன் அ டெய்லி பேசிஸ் ஷூட் பண்ணுறேன்னா கூட ஐ வில் டூ சம் சார்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் மை மண்டை. ஸோ இது வந்து நான் தலை சீவி காலையில பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃபார் மை ஹேர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பீயிங் வெரி ஜென்டில் ஆஃப்கோர்ஸ். அடுத்து வந்துட்டு டேக் அவுட் ஆல் த முடிஸ். விழ வேண்டியது ஒன்றும் பெருசாக இருக்காது, பட் ஸ்டில் இருக்குதான், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா going to put ரெட்டை ஜடை. அதை பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ஈவினிங் ஏதாவது கலைஞ்சதுன்னா மட்டும்தான் ஐ வில் சேஞ்ச். இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். நாளைக்கு காலையில் தான் நான் வந்து மாற்றுவேன். வேற வேலை இல்லை, வேற எங்கேயும் போகல, ஷூட் எதுவும் பண்ணல அப்படின்னா. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னாலாம் ஒர்க் போகும்போது கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பேண்ட்டு விரிச்சிருக்க முடி வேண்டாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்ததும் இந்த மாதிரி ரெட்டை ஜடை ஆர் எது கம்ஃபியாக இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டூ சம் சீரம். ஹேர் சீரம்க்கு வந்து லாயலோட எக்ஸ்ட்ராடனரி ஹேர் ஆயில் இது சீரம் எடுத்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் டேம் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒரு பம்ப் கை ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா வார்ம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என் முடியல இருக்கு, பட் ஸ்டில் வேணும், அது எக்ஸ்ட்ரா, அது தேவை. ஓகே, அதை கொஞ்சம் போட்டுப்போம். ஆல்சோ யூனோ வாட், எனக்கு எதுவும் பெருசா இன்னைக்கு நாளைக்கு வெளியில போற வேலைலாம் இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு ஆட் இன் சம் எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட். என்னுடைய ஃபேபிள் அண்ட் மெயின் ஹோலிஸ்டிக் ஹேர் ஆயில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப் மட்டும் எடுத்துக்க போறோம். லென்ஸ்ல மட்டும் போட்டுக்கிறதுக்கு. ஸ்கேல்ப்ல we are not doing anything.
ஓகே 3 ட்ராப் எடுத்துப்போம். இது வந்து என் முடியை சாஃப்ட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். இதையும் நல்லா வார்ம் பண்ணி என் முடியல லென்ஸில் இப்படி தடவிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப ஹெவியாலாம் ஆகாது. ப்ளஸ் நான் அப்படி பின்னலே தான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்க போகிறேன் அப்படின்றதுனால அது வந்து ஆயிலியாக முடிய எதுவும் ஆக்கவும் போகிறது கிடையாது. நவ் திஸ் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்காதீங்க. லெட் மீ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இட். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ ஏன் ரெண்டும் வேற வேற டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. ஐ ஆல்வேஸ் டூ திஸ் வித் மை பிரைட்ஸ். ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட் அட் ஹேர் ஸ்டைல்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சது, ஐ மீன் என்ன நீங்க ரொம்ப நாள் பாக்குறீங்கன்னா யூ கைஸ் மஸ்ட் நோ திஸ், பட் யா ஐ எம் சார்டட் ஃபார் த டே ஆக்சுவலா. இப்போ ஓகே, குவிக்கா ஃபைனலா பாடி கேர் லேயரிங்ல நான் இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றது சொல்லிடுறேன். ஐ வாண்ட் சம்திங் தட் வுட் லாஸ்ட் சூப்பர் லாங் இன்னைக்கு. ஸோ என்னுடைய பாடி லோஷனுக்கு ப்ளம்மோட இந்த வெனிலா கேரமெலோ பாடி லோஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக வாசனை தரக்கூடிய ஒரு பாடி லோஷன் கிடையாது. ஸ்மெல் வந்து இட்ஸ் நைஸ், இட் லிங்கர்ஸ் ஃபார் அ வைல், நரிஷ்மெண்ட் நல்லா இருக்கு. ஸோ இது இப்போ புதுசாக வாங்கி முன்னாடி இருக்கே அப்படின்றதுனால டக்குன்னு எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப இன்னும் நான் காதலில் வந்து விழலை இந்த பாடி லோஷனில். ஐ ஹாவ் டு சே தட் இட்ஸ் அ நைஸ் பாடி லோஷன். இன்னொரு வாட்டி நான் வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்லி நாட். பாடி ஸ்ப்ரேக்கு நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட கோகோ பாரடைஸ் இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் இப்போதைக்கு இது வந்து அவைலபிளாக இல்லை, பட் கீப் அன் ஐ ஃபார் இட். இட்ஸ் அ நைஸ் கோகோனட் பர்ஃப்யூம். நல்லா இருக்கும். இது நல்லா ஒரு பர்ஃப்யூமி வாசனை கொடுக்கறது. கோகனட்டி, ஸ்வீட், க்ரீமி, மஸ்கி வாசனை கொடுக்குற மாதிரியான ஒரு பர்ஃப்யூமி வாசனை. செம்ம லாங் லாஸ்டிங், லைக் பர்ஃப்யூம் லைக் பெர்ஃபார்மிங் பாடி மிஸ்ட் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். ரீசெண்டாக நான் போட்ட பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட பாடி லோஷன் வீடியோவில் நான் ஏன் அதை ஃபீச்சர் பண்ணலன்னா இது வந்து அட் த மொமெண்ட் அவைலபிளாக இல்லை, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃப்யூம்க்கு ஐ ஹவ் பின் லவ்விங் த மமாத்தோட இன்டு த வேலி. இதுவும் நான் ரீசெண்டாக என்னுடைய ஒரு வீடியோவில் பேசினேன். ஐ எம் ஸோ இன் லவ் வித் திஸ் பர்ஃப்யூம். இது வந்து ஒரு க்ரீமி ஸ்வீட் பெரி வாசனை. இட்ஸ் வெரி ரிச், லைட்டாக அந்த குர்மான் நோட்ஸோட இருக்குது. இதில் வெனிலா அண்ட் கோகனட் இல்லை கொக்கோ இருக்குது. அது ஒரு சாக்லேட்டி வெனிலா குட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லாங் லாஸ்டிங் நைஸ். இந்த பிங்க் கலர் இன்டு த வேலி யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். இட்ஸ் அ வெரி நைஸ் யூனிக் வாசனை. நீங்கள் வந்து தாராவோட கோர்மாண்ட் அடிக்ட் அண்ட் ரெட் வெனிலாலாம் யூஸ் பண்ணலை. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கிங் நோட் ஆஃப் ஃப்ரூட்டி வாசனை தட் செட்டில்ஸ் டவுன் டு நைஸ் பியூட்டிஃபுல் வெனிலா சாக்லேட் வாசனை மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி டூ கிவ் திஸ் அ ட்ரை. ஐ ரியலி லைக் திஸ். ஸோ இதுதான் நான் வந்து ஸ்லாதர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வித் தட் பாடி கேர் லேயரிங் கம்ஸ் டு அன் எண்ட். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதுலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒமிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்துட்டு டு கீப் இட் சிம்பிள். இதே நீங்கள் வந்துட்டு இது சிம்பிளா அப்படின்னு கேட்கலாம், பட் ஃபார் மீ திஸ் இஸ் சிம்பிள். ஸோ அட் டேஸ் நான் வந்து ஓகேவா எல்லாமே பண்ணலாம், லாவிஷாக பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கி A to Z ஒழுங்காக பண்ணுவேன். பட் அட் டேஸ் ஐ கீப் இட் வெரி மினிமல். அண்ட் என்ன எசென்ஷியலோ அதை மட்டும் தான் நான் வந்து செய்வேன். அப்படிதான் இது. ஆக்சுவலாக நான் 2 விஷயம் உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். லெட் மீ டூ தட் குவிக்கா. ஃபர்ஸ்ட் ஹேர் கேர்ல இதை நான் யூஸ் பண்ணவும் மறந்துட்டேன். இது வந்து விஷ்கேரோட ஹேர் க்ரோத் சீரம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஸ்கேல்ப் ஓப்பனில் இருக்கும்போது யூஸ் பண்ணிடுறது. அப்புறம் ஒரு டே ஃபுல்லாக என்னுடைய முடி இந்த மாதிரி நான் கொஞ்சம் போட்டுட்டு தொடாமல் இருக்க போகிறேன்னும் போது இப்படி ஸ்கேல்பில், அதுவும் முக்கியமாக முன்னாடி மட்டும்தான், பிகாஸ் அங்கே தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் என்னுடைய ஹேர் க்ரோத் அப்படின்றதுனால. அங்கே இந்த சைட்ஸ் இங்கெல்லாம் மட்டும்தான் ஐ வில் அப்ளை திஸ். இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஸ்கேல்பில் ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு என் கையால் இதை வந்து புஷ் பண்ணிட்டு விட்டுருவேன். தட்ஸ் அபவுட் தட். திஸ் இஸ் டூயிங் குட். முடி பெருசாக கொட்டாமல் இருக்கான்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து ஓவராலாக என்னுடைய ஹேர் கேர் ரூட்டின் வந்து நான் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு டெடிக்கேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசன். ஜஸ்ட் ஹேர் சீரம் மட்டும் அந்த வேலையை எனக்கு செய்யலை. ஸோ இது வந்து இப்போதைக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். திஸ் ஐ டூ. அப்புறம் இதை நான் காமிக்க வந்துட்டேன். டவ்வோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். பாத் வாஷ் முடிச்சதுமே யூ ஹாவ் டு அப்ளை திஸ். திஸ் இஸ் அ மஸ்ட் ஹாவ். இது நீங்கள் வந்துட்டு ஒமிட் பண்ணவே கூடாது, ஓகேவா? பாடி வாஷ் யூஸ் பண்ணதும் யூ ஹாவ் டு யூஸ் திஸ். ஸோ இது நான் வந்துட்டு இந்த அல்டிமேட் ரிப்பேர் டார்க் மார்க்ஸ் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரீசெண்டாக என்னுடைய அண்டர் ஆர்ம் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது. ஐ தாட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்க்ரப், பட் ஐ ஃபீல் லைக் இதுவும் மஸ்ட் ஹவ் டன் சம்திங். ஐயோ, நான் இந்த பிங்கே வாங்கியிருந்துருக்கலாமோ, பட் பரவாயில்ல. என்னுடைய இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்டாஷ்க்கு வந்துட்டு ஐ காட் அ நியூ ஒன்.
ஸோ அதை நான் என்னுடைய ஒரு ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எதெல்லாம் உங்களுக்கு மஸ்ட் ஹேவ்ஸ் அப்படின்றது நீங்கள் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.